ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யா எஃபெக்ட்ஸ். நம்ம சேனலில் வீக்லி அனாலிசிஸ் ஃபாரெக்ஸோட கான்செப்ட்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து ஆர்டர் பிளாக்கோட பார்ட் டூ வீடியோவில் இருக்கும். பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா எப்படி ஆர்டர் பிளாக் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும், அது வந்து எப்படி இருக்கும், அதோட என்ட்ரி எப்படி எடுக்கலான்றதை பற்றி இதில் நம்ம பார்ட் 2வில் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜேபி பேர். நான் வந்து உங்களுக்கு ஃபாரெக்ஸ் வீக்லி அனாலிசிஸ்லேயே சொல்லியிருப்பேன். நான் இந்த வாரம் வீக்லி அனாலிசிஸ் சொல்லியிருப்பேன். இது வந்து ஒன் டே ஓபி வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் அந்த நம்ம அனாலிசிஸ்லேயே சொல்லியிருப்பேன் ஒன் டே ஓபி எப்படி வரைஞ்சேன் அப்படின்றது. அது உங்களுக்கு தெரியலனா நீங்கள் ஃபாரெக்ஸ் வீக்லி அனாலிசிஸ் பாருங்கள், நான் ஐ கார்டில் தரேன். இப்போ வந்து ஒன் டே ஓபி வந்து இது போட்டிருக்கோமா, அப்புறம் வந்து நான் செக் பண்ணி பார்க்கும்போது ஓபி எதுவும் பெருசாக எனக்கு கண்ணில் தெரியல. சரின்னு 4 ஹவரில் பார்த்தேன். 4 ஹவர்லேயும் எனக்கு சரியாக எதுவும் படலை கண்ணில். சரின்னு நான் 1 ஹவரில் போய் பார்க்கும்போது தான் எனக்கு 2 ஓபி வந்து பார்த்தேன். நான் ஜேபி பேரில் இந்த ஒரு ஓபியும் இந்த ஒரு ஓபி உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. இந்த ஒரு ஓபி இருங்க நான் காட்டுறேன். இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ஓபியும் நான் வந்து ட்ராப் பண்ணி வச்சிருங்க. இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ எந்த ஓபியில் ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. இந்த ஓபி பார்த்தீங்கன்னா விக்கு வந்து அதிகமாக வச்சுருந்துச்சு. அதுலேயே எனக்கு ஒரு டவுட் ஆகிருந்துச்சு. சரி, நம்ம மார்க்கெட் வரட்டும், நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம என்ட்ரி எடுக்கலாம்னு பார்க்கும்போது தான் மார்க்கெட்டு இதே இடத்துல இருந்துச்சு. எனக்கு அப்போவே தெரிஞ்சிச்சு. அதாவது நான் ஃபாரெக்ஸ் வீக்லி அனாலிசிஸில் சொல்லும்போது இந்த இடத்துல தான் இருந்துச்சு. இந்த ட்ரா பண்ணியிருப்பேன். நான் வீக்லி அனாலிசிஸ்லேயே சொல்லியிருப்பேன். நான் கீழே வந்துட்டு மார்க்கெட் வந்து உடச்சிட்டு மறுபடியும் மேலே போயிட்டு இந்த ஓபியை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் இந்த ஓபியில் பட்டு தான் இறங்கும் அப்படின்றத வந்து நான் ஃபாரெக்ஸ் வீக்லி அனாலிசிஸ்லேயே சொல்லியிருப்பேன். அதுக்கு காரணம் ஏன்னா, இந்த அதிகமான விக்கு இருக்குது ஓபியில், அது ஒன்று. அப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் அதிகமான நேரம் ஓபிக்கிட்டே இருக்காது. அப்படி இருந்தால் அந்த ஓபி வந்து மேக்ஸிமம் ஃபெயில் ஆகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. சரி, இந்த ஓபி இப்படி வரைஞ்சிட்டு ஏன் ஓபியில் இங்கே வரைக்கும் வரையாமல் ஏன் இவ்வளோ தூரம் மட்டும் வரைஞ்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அதை வந்து 15 மினிட்ஸில் போய் பார்க்கும்போது அதுக்குள்ளேயே ஒரு ஓபி இருந்தது எனக்கு தெரிஞ்சிச்சு. இருங்க காட்டுறேன். உங்களுக்கு இப்போ தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ஓபி. அதாவது அந்த 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட சேர்த்து இருக்கும், இந்த ரெட் கேண்டலோட சேர்த்து இருக்கும் 1 ஹவரில். இதே நான் வந்து 15 மினிட்ஸில் பார்க்கும்போது இவ்வளோ தான் வந்துச்சு எனக்கு ஓபி. சரி, நம்ம 15 மினிட்ஸில் என்ட்ரி எடுப்போம். நம்மகிட்ட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்கணும். ஏன்னா லோ அக்கௌண்ட் பேலன்ஸ் தான் நம்மள்தான். அதனால் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்கணுன்றதுக்காண்டி நான் அந்த 15 மினிட்ஸ் கேண்டல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த 15 மினிட்ஸ் கேண்டல் தான். இந்த 15 மினிட் கேண்டலில் வரைஞ்சிருந்தேன் நான். இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் கீழே போக வாய்ப்பு இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 ஹவரில் இன்னொரு ஓபி பார்த்தேன். சரி, எதுக்கோ டவுட்டாக இருக்குது அப்படின்றதுக்காண்டி அது வரைஞ்சி வச்சிருந்தேன். ஆனால் அந்த ஓபிலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து விக்கு வந்து அதிகமாக இருந்துச்சு. இருங்க காட்டுறேன். அதுவும் ஓபி 1 ஹவரில் எதுலேயே பார்த்தேன் நான். 4 ஹவர்லேயே எதுலேயே பார்த்துப்பேன்னு நினைக்கிறேன். விக்கு அதிகமாக இருந்துச்சு. இருந்தாலும் நான் கம்மி பண்ணி போட்டு வச்சிருந்தேன், டவுட்டாக இருக்குது அப்படின்னு. இப்போ வந்து 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தேன் என்ட்ரி. நான் இந்த ஓபி தான். அதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தோம்ல, 1 ஹவர் டைம் ஃப்ரேம்லேருந்து 15 மினிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணதை அது ஒரு ஓபியாக போட்டிருந்தேன். அதில் தான் நான் வந்து என்ட்ரியும் கொடுத்துருந்தேன். நான் சொல்லப்போனால் என்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம்லேயே நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். டெலிகிராமில் நீங்கள் இல்லைனா கீழே லிங்க் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ட்ரி வந்து நான் இங்கே தந்துருந்தேன். அதாவது 6:21 தந்துட்டு ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 9:33 தந்துருந்தேன். மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற வரைக்கும் போயிடுச்சு. ஆனால் கொஞ்சம் ரொம்ப இல்லை, கொஞ்சம் இதில் தான் வந்திருக்கு. நான் என்ட்ரி எடுக்கல. ஆனால் இது கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால செமஸ்டர் அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு அந்த காலேஜ் ஒர்க்லாம். சரி, அதனால் சரி நான் என்ட்ரி எடுக்கலை. ஏன்னா அதில் இது பண்ணணும்னு இதை விட்டுட்டேன் அப்படியே கொஞ்ச நாளைக்கு. என்ட்ரி எடுக்கல. ஆனால் வீக்லி அனாலிசிஸில் சொல்லியிருந்தேன். ஆனால் நம்ம ஸ்டாப் லாஸ் அடிக்கலை. ஆனால் ஒரு வேளை ப்ரோக்கரில் போட்டிருந்தா அடிச்சிருக்கோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது, தெரியல. என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இதில் தொட்டுட்டு, இந்த ஓபியில் தொட்டுட்டு, இருங்க இது டெலிட் பண்ணிவிடும். மார்க்கெட் இந்த ஓபி தொட்டுட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு கீழே வந்துடுச்சு. எப்படி இந்த இடத்த தொட்டுட்டு கீழே வந்துடுச்சு. ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எவ்வளோன்னு தெரியல. நான் வந்து 1:10 வச்சுருந்தேன். இப்போ நம்ம பார்ப்போம் எவ்வளோ அச்சீவ் ஆகிருக்கேன்னு. ஃபஸ்ட்டு 1:10.4 வச்சுருக்கேன். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு அடிச்சிருக்கேன்,
1:3 வந்து அடிச்சிருக்குங்க ரேஷியோ. மார்க்கெட் வந்து கீழே போகுமான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நான் இந்த இடத்துல இருந்தால் நான் வந்து கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் எடுத்து என்ட்ரியில் போட்டுறேன். 1:3 வந்தாலே நான் வந்து ஸ்டாப் லாஸ் எடுத்து என்ட்ரியில் போட்டுறேன். இப்படி தான் வந்து எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி விக் அதிகமாக இருந்தால் நம்ம வந்து அது எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி பார்த்துக்கணும். நம்ம எதுக்கோ கன்ஃபர்மேஷன் வந்து செகண்டரி கன்ஃபர்மேஷன் வந்து எடுத்துக்கணும் நம்ம எல்லாத்துக்குமே. அப்படி ஒரு வேளை டவுட்டாக இருந்து ஆனால் ஒரு வேளை அடிக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அந்த இடத்துல பட்டுட்டு உங்களுக்கு அந்த ஓபி கரெக்டானதாக தான் இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு வேளை நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். அந்த இடத்துல ரொம்ப நேரம் நிற்குதா இல்லை டக்குன்னு பட்டுட்டு வர மாதிரி இருக்கா அப்படின்னு உட்காந்து நீங்கள் மார்க்கெட் வாட்ச் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது நம்ம பண்ண உங்களுக்கே அது எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். நான் உங்களுக்கு வீக்லி அனாலிசிஸில் தெளிவாக சொல்லியிருப்பேன். நீங்கள் அதை போய் பாருங்கள். அவங்களுக்கு வந்து பார்ட் 3ல் வந்து இன்னும் எப்படி அட்வான்ஸாக நம்ம எடுக்கலாம் அப்படின்றத பற்றி சொல்கிறேன். இது வந்து சும்மா நான் என்ட்ரி எடுத்தது வீக்லி அனாலிசிஸில் எடுத்தது இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி தான் இது பார்ட் 2ல் எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்ட்ரி வந்து இப்படி எடுக்கலாம் ஒரு ஐடியா எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி விக் இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அதெல்லாம் சொல்லணும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் இந்த வீடியோ போடுறேன். நான் பார்ட் 2ல். பார்ட் 3ல் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு எல்லாமே போடுறேன். அது அட்வான்ஸ் லெவலாக போடுறேன். நான் எப்படிலாம் எடுக்கலாம், லிக்விடிட்டியான்ட்டு அதை பற்றிலாம் நான் தெளிவாக போடுறேன். மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி பிரேக் பண்ணால் எப்படி எடுக்கணும் அப்படின்றத பற்றிலாம் நான் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபாரெக்ஸ் ட்ரேடர்ஸ் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.